ஒரு ரெஸ்கியூ மிஷனுக்காக குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு ஏலியன் கிரீச்சர் சுத்திட்டு இருக்கு. அது கண்ணுல படுற எல்லாரையுமே வெறித்தனமா கொன்னுட்டு இருக்கு. இப்போ இதுகிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, ஒருத்தராவது உயிரோட வந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பரபரப்பான கதையை சொல்லக்கூடிய படம் தான் 1987ல ரிலீஸ் ஆன பிரிடேட்டர். இது ஒரு வேற லெவல் த்ரில்லர் படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட முழு கதையை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ஆர்மி கேம்பில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் மினிஸ்டரு ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்போது காட்டு பகுதிக்கு மேலே பறந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களோட சிக்னல் கட் ஆயிருக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. கரெக்டாக அவங்க சிக்னல் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட தான் கட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் மீடியாவுக்கு போச்சு அப்படின்னா இவங்களோட கதையும் முடிஞ்சு போயிடும். அதனால சீக்கிரட்டாக அங்கே என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கறதுக்காக யார் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்போதான் அங்கேருந்து டில்லியன் அப்படின்ற ஒரு ஆஃபீஸரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கனகச்சிதமாக முடிக்கிறதுக்கு ஒரே ஆள் தான் இருக்கான். அவன் பேர் தான் டச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம டச்சு தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அவரும் அவருடைய 6 பேர் கொண்ட அந்த டீமுமே இந்த ஆர்மி கேம்புக்கு இப்போ வராங்க. இவங்கள நம்ம சீனியர் ஆஃபீஸர் ரிசீவ் பண்ணுறாரு. பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி இந்த சீனியர் ஆஃபீஸரை தெரியும் போல. ஸோ தெரிஞ்சவங்க மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்றாரு, அந்த கேபினெட் மினிஸ்டர் போன ஹெலிகாப்டர்ல மொத்தமா 10 பேர் சேஃப்டி கார்டும் போயிருக்காங்க. அப்படி போயுமே அந்த காட்டு பகுதிக்கு மேல பறந்துட்டு இருக்கும்போது அவங்களோட சிக்னல் வந்து கட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக உங்களை நாங்க அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோடனே ஹீரோ, எங்களை எதுக்கு நீங்க இதுக்கு சூஸ் பண்ணீங்க, யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பின்னாடி இருந்த டில்லியனு நான் தான் அது அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கும் சந்தோஷம். ஏன்னா டில்லியன் வந்து நம்ம ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு. என்னதான் ரொம்ப நாள் கழித்து சந்திச்சுக்கிட்டாலுமே அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது கூட யார் பலசாலி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக கையை முறுக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் டில்லியனால் வழி தாங்க முடியல. அவரோட தோல்வியை அவரே ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த மிஷனை பத்தி பேசுறாரு. அதாவது அந்த கேபினெட் மினிஸ்டர் மிஸ் ஆன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் வியட்நாமோட பார்டரும் இருக்கு. அந்த பார்டர் கிட்ட தான் ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் இருக்கு. அவங்க தான் இவங்களை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கணும். ஸோ இன்னைக்கே நம்ம போறோம். அந்த கேபினெட் மினிஸ்டரோட சேர்த்து 10 பேரையுமே ரெஸ்கியூ பண்றோம். அந்த டெரரிஸ்ட்டை அழிச்சிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது போறோமா, நீயுமா எங்க கூட வர, நான் மட்டும் தான் தனியா போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இல்ல நான் தான் இந்த மிஷனுக்கு இன்சார்ஜ், என்னைய கூப்பிட்டு தான் போணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோடனே ஹீரோவுக்கு பொறுக்கல. ஏன்னா அவர் எப்பயுமே இந்த 6 பேரோட அந்த டீம்ல சேர்ந்து இவங்க மட்டும்தான் போவாங்க. அந்த மிஷனை கனகச்சிதமாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்படி இன்னொருத்தன் வரான் அப்படின்னும்போது அவருக்கு பிடிக்கல. ஆனால் சீனியர் ஆஃபீஸர் வந்து நீ அவனை கூட்டு போய் தான் ஆகணும். அவனுக்கு இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு இடத்த பற்றியும் தெரியும். ஸோ அவன் இருந்தானா உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு தில்லியனை கூப்பிட்டு போகிறாரு. இப்போ ஒரு வழியா அந்த ஹெலிகாப்டர்ல ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கும் போயிடுறாங்க. இவங்கள விட்டுட்டு அந்த சாப்பரும் அங்கேருந்து கிளம்பிடுது. இப்போ இவங்க அந்த ஃபாரஸ்ட்டோட சென்டர் பகுதியில் இருக்காங்க. எல்லாரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட டீம்ல பில்லின்ற ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்பவே வித்தியாசமானவன். தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு மரக்கிளைய உடைச்சி அதுக்கு நடுவில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். அப்போ பறவையோட சத்தம் கேட்குதுன்னு மேலே பார்க்குறான் பாருங்க. மரத்துக்கு மேலே ஏறி பார்க்கும்போது தான் அப்போ ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த பார்க்குறான். அதாவது 3 டெட் பாடிய தோலை உரிச்சு மேல தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அத பார்த்தோனே ஆச்சரியமாயிருது. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்றான். நம்ம ஹீரோவும் அத பார்த்துட்டு யார்றா இப்படி பண்ணியிருப்பா? இப்படி பண்ணவன் கண்டிப்பா ஒரு சைக்கோவா தான் இருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த 3 பாடியும் கீழே இறக்குங்கன்னு சொல்ல அந்த 3 பாடியில இருந்த அந்த ஒரு பாடியில ஒரு செயின் இருக்கும். அந்த செயின் எடுத்து பார்க்குறான் பாருங்க. அதுல ஜிம் ஹூப்பர்ன்னு சொல்லி பேர் போட்டிருக்கு. ஜிம் ஹூப்பரை நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி தெரியும் போல. அவனும் இந்த மாதிரி ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தான். ஆனா அவன் நார்த் சைடில் வேலை பார்க்க வேண்டியது. அவன் ஏன் இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி இவனுக்கு டவுட்டு. அப்போதான் இவன் ஃப்ரெண்டு டில்லியன் கிட்ட அதை கேட்க அவன் எனக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி மழுப்புறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அவன் ஃப்ரெண்டு மேலே சந்தேகம். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாருமே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல தான் அந்த வியட்நாம் பார்டரில் இருக்க அந்த டெரரிஸ்ட் குரூப்பு கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த கேபினெட் மினிஸ்டரை கடத்தி வச்சிருக்கணும், இவங்களை நம்ம தாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தரையுமே அந்தந்த இடத்துல பதுங்கி இருக்க சொல்கிறான்.
இப்போ நான் போயிட்டு அங்க இருக்கிற ஃபியூயல் டேங்க தள்ளி அத வெடிக்க வச்சுடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த இடத்துல ஒரு கார் கிட்ட ஃபியூயல் டேங்க் இருக்கு. அத எடுத்து இந்த கேம்ப்ல சரிவான பகுதியில தள்ளி விட்டுறான். அப்படி விட்டோனே அந்த கேம்பே வெடிச்சு சிதறுது. இத பார்த்தோனே எல்லாருமே அரண்டு போயிடுறானுங்க. இப்போ ஒவ்வொரு சோல்ஜர்ஸுமே அவங்கவங்க கன் எடுத்து அந்த டெரரிஸ்ட்ட கன்னா பின்னான்னு சுட்டு தள்ளுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அந்த கேபினெட் மினிஸ்டர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். ஆனா, அங்க கேபினெட் மினிஸ்டரும் இல்ல. அவர் கூட வந்த அந்த சேஃப்டி கார்ட்ஸ் யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது, இவங்கள எதுக்கு நம்மள அட்டாக் பண்ண சொன்னாங்க? எனக்கு ஏதோ தப்பா படுதே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு அட்டாக் பண்ண வரா. அத டக்குன்னு பார்த்துட்டு அவ தலையிலே தட்டி கீழ விழ வச்சுடுறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்க இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, "இத்தன வருஷம் கஷ்டப்பட்டது வீணா போகல. நான் இன்னும் கொஞ்ச நாள்லயே பெரிய பணக்காரனா ஆகப் போறேன்." அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு பேப்பர் மிஸ் ஆகுது போல. அத தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து குடுக்குறான். "இதானே அது?" அப்படின்ற மாரி சொல்ல, "ஆமா." அப்படின்ற மாரி வாங்கிக்கிறான் பாருங்க. இத பார்த்தோனே நம்ம ஹீரோவுக்கு சரி காண்டாயிடுது. "ஏன்டா உன் சொந்த வேலைய பண்றதுக்காக தான் எங்க 6 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டியா?" அப்படின்ற மாரி கத்துறாரு. அப்போ நீங்க சொன்ன அந்த கேபினெட் மினிஸ்டரு, அந்த சேஃப்டி கார்ட்ஸு எல்லாருமே பொய்யா? அப்டின்ற மாரி கேட்குறாரு. எதுக்குடா அப்டிலாம் பண்ற? அப்டின்ற மாரி கேட்க, அப்பதான் அவன் இந்த டாக்குமெண்ட் மட்டும் கிடைச்சா உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆயிரலாம். உனக்கும் பணம் தரேன். நம்ம 2 பேரும் பணக்காரன் ஆயிரலாம் அப்டின்ற மாரி சொல்றான். ஏன்டா பணத்துக்காகலாம் நாங்க வேல பார்க்குற கூலிப்பட கிடையாது. உன்ன மாரி பணத்திமிரு எங்களுக்கு கிடையாதுடா அப்டின்ற மாரி சொல்லிட்டு, அவன அங்கேயே வந்து போட்டு தள்ளிடலான்ற அளவுக்கு கோவமாயிடுறான். இப்ப நானும் எங்க டீமும் இங்கேருந்து கிளம்புறோம் அப்டின்னு சொல்ட்டு, நம்ம ஹீரோ டீம கூப்ட்டுட்டு அங்கருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த ஆர்மி கேம்புக்கு ரேடியோ ஃபோன் மூலியமா கான்டாக்ட் பண்றாங்க. அந்த ஹெலிகாப்டர் இங்கேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவுல வந்து நிக்கும். அங்க வந்து நீங்க ஏறிக்கோங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. சரி ஓகேன்ட்டு அங்க போலான்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவோட டீமு, அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணையுமே கட்டி போட்டு கூட்டு போறாங்க. இப்போ இவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது, அந்த பொண்ண ஒருத்தன் கூட்டு போயிட்டுருப்பான்ல. அப்போ சடனா அந்த பொண்ணு இவன அட்டாக் பண்ணிட்டு அங்கருந்து தப்பிச்சு போக பார்க்கும். அந்த நேரம் அவன் "என்கிட்டயே விளையாட்டு காட்டுறியா?" அப்படின்ற மாரி சொல்ட்டு அவள புடிக்க போவான் பாருங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு உயிரினம் அவன வந்து அந்த இடத்திலேயே கொடூரமா சாகடிச்சுட்டு போயிடுது. அந்த பொண்ணு அத பார்த்த அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்திருக்கும். இவங்க எல்லாருமே இங்க வந்துட்டு, "யார் இவன இப்படி பண்ணா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு இவன், "எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு இருந்தது. அது டக்குன்னு இவன வந்து வெட்டி போட்டு போயிருச்சு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. "யார்றா இத கொன்னது? சும்மா விளையாடாத. நீ தானே கொன்ன." அப்படின்ற மாரிலாம் கேட்குறாங்க. ஆனா அவள பார்த்தா கொன்ன மாரி தெரியலன்னு நம்ம ஹீரோவும், இது வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்துறான். பக்கத்துல தான் யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ மேக்ன்னு ஒருத்தன காமிக்கிறாங்க. இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தனியா இன்னொரு பக்கமா போய் தேடிட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு சத்தம் கேட்குது. சரி இங்க யாரோ இருக்காங்க போலன்ட்டு கன் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறான். அந்த நேரம் மேல இருந்து அந்த உயிரினம் ஷூட் பண்ணுது. ஷூட் பண்ணதுல இவன் உடம்பு 2ஆ பொளந்து போற அளவுக்கு அடிபட்டு கீழ செத்து போயிடுறான். இவன் சத்தத்த கேட்டு ஓடி வந்த மேக்கு, இவன் கொடூரமா செத்து கிடக்கிறத பார்த்தோனே, யார்றா இப்படி பண்ணதுன்னு கத்துறான். அப்போ அவனுக்கு முன்னாடி அந்த உயிரினம் இருக்கிறத பார்க்குறான். ஆனா அது கண்ணுக்கே தெரியலங்க. அதோட கண்ணு மட்டும் தான் மின்றது இவனுக்கு தெரியுது. இத பார்த்தோனே அவன் கையில இருக்கிற கன்ன வச்சு கன்னா பின்னான்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க வந்த டீம் மெம்பர்ஸும் இங்க எதிரிங்க வந்துட்டாங்க போலன்ட்டு எல்லாரும் ஷூட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தாலும் அந்த இடத்துல எந்த ஒரு உயிரினமும் இல்ல. "ஆமா, நீ அத பார்த்தியா? அது எப்படி இருந்துச்சு?" அப்படின்ற மாரி கூட இருக்க எல்லாருமே கேட்க, அதுக்கு மேக்கு, "நான் பார்த்தேன். ஆனா அது என் கண்ணுக்கே தெரியல. ஏதோ ஒண்ணு ஆனா அங்க இருந்தது. கண்ணு மட்டும் அப்படியே மின்னிக்கிட்டு இருந்தது." அப்படின்ற மாரி சொல்றான். "அது கண்டிப்பா மனுஷ இனத்த சேர்ந்ததே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றான் பாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்த ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிறான். ஏன்னா, ஆல்ரெடி ஒருத்தன் அந்த உயிரினத்தினால செத்து போயிருக்கான். இப்போ இன்னொருத்தனும் செத்து போயிருக்கான் அப்படின்னும்போது, இங்க நம்ம இருக்கிறதே ஆபத்து. இவன் பாடிய ஃபர்ஸ்ட்டு பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட் அங்கேயே தங்குறாங்க. அப்போ அந்த உயிரினம் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா, அத அட்டாக் பண்றதுக்காக அவங்க இடத்த சுத்தியுமே ட்ராப்ப செட் பண்ணி வைக்கிறாங்க. ட்ராப்ப செட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் எல்லாம் தூங்க போறாங்க. நம்ம மேக்க தான் காவலுக்கு நிக்க சொல்றாங்க. மேக்கும் காவலுக்கு நின்னுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு நுழையிறத பார்த்துட்டு, டக்குன்னு கத்தி எடுத்து அத குத்த ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்த கேட்டு எல்லாரும் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அது ஒரு பன்னிங்க. "பன்னிய தான் இப்படி குத்திட்டு இருக்கியாடா?" அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா, அவனுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட உயிர் நண்பன கொன்ன அந்த உயிரினத்த கொன்னே ஆவணும் அப்படின்னு சொல்லி வெறியில இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம கூட மோதுற ஆளு சாதாரண ஆளா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு காலையிலேயே அவன் ஒரு ட்ராப்ப செட் பண்றான்.
அத பார்த்த அவனோட ஃப்ரெண்டு டில்லியனு, "நீ இப்படிலாம் பண்றது வேஸ்ட்டு. இத பண்றது எல்லாமே 2, 3 பேர் தான் சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இவங்க சொல்ற மாரி எந்த ஒரு உயிரினமோ, இல்ல எந்த ஒரு மிருகமும் கிடையாது." அப்படின்னுமா சொல்றான். ஆனா அத கேட்டுமே நம்ம ஹீரோ, அவன் ட்ராப் செட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இப்போ ட்ராப்பெல்லாம் செட் பண்ணிட்டு, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு இவங்க வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, அந்த மிருகம் இங்க வருதான்னு சொல்லி. சரின்ட்டு நம்ம ஹீரோ மட்டும் அந்த ட்ராப் பக்கத்துல நடந்து போறான். டக்குன்னு அந்த உயிரினம் ட்ராப்ல மாட்டிக்கிச்சு. அந்த வலை அப்படியே மேல தூக்க, அந்த உயிரினம் மேல இருந்தே கன்னா பின்னான்னு 4 பக்கமும் சுட ஆரம்பிக்குது. ஷூட் பண்ணிட்டு அந்த வலையிலிருந்து தப்பிச்சு மரத்து மேல ஏறி போகும் பாருங்க. அதோடைய உண்மையான உருவத்த காட்டுறாங்க. இத பார்த்தோனே தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நம்புறான், இங்க ஒரு உண்மையான ஜந்து ஒண்ணு இருக்குன்னு. இது வெறும் சாதாரண உயிரினம் இல்ல. ஹை டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய ஒரு அதுகிட்ட இருக்கிற கேட்ஜெட்ட வச்சு இவங்கள ஷூட் பண்றப்போ, அந்த ஷூட் பண்றதுல அந்த உடம்பே வந்து பாதியா கட் ஆயிடுது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் அதுகிட்ட இருக்கு. அப்போ அந்த நேரத்துல இவங்க டீம்ல இருக்கிற ஒரு பையன் அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டு அவன் கால் அடிபட்டுருது. அவனால இதுக்கு மேல நடக்க முடியாது. இப்போதான் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட, "இங்க பாரு, அடிபட்ட இவன நீங்க தூக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு போயிருங்க. நான் அந்த உயிரினத்த கன்ன வச்சு சமாளிச்சுக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு, "நீங்க வந்து மாட்டிக்கிட்டதுக்கே நான் தான் காரணம். ஸோ அதனால நான் அந்த உயிரினத்த பார்த்துக்கிறேன். நீ அவன கூட்டிட்டு அந்த ஹெலிகாப்டர் கிட்ட போ." அப்படின்ற மாரி சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ, பில்லி, அந்த பொண்ணு, அப்புறம் இந்த அடிபட்ட பையன், இவங்க 4 பேருமே அந்த ஹெலிகாப்டர் நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பிரெடேட்டர தேடி போனாங்கல்ல இவங்க 2 பேரும். அதுல நம்ம மேக்கு அந்த பிரெடேட்டர் உட்கார்ந்திருக்கிற இடத்த பார்த்துட்டான். அத பார்த்துட்டு அவன்கிட்ட, "அமைதியா இருங்க. அது அங்க தான் மரத்துக்கு மேல உட்கார்ந்திருக்கு. பார்க்குறது தெரியுதா?" அப்படின்ற மாரி கேட்குறான். அப்போதான் அவரும் பார்க்குறாரு, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. இன்விசிபிளா இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. "இத என் கையாலயே நான் கொல்ல போறேன்." அப்படின்ட்டு மேக்கு அந்த பிரெடேட்டர குறி வச்சு பக்கத்துல போறான். போயிட்டு டக்குன்னு பார்க்கும்போது, அந்த பிரெடேட்டர் காணாம போயிடுது. எங்க போச்சு அப்படின்னு தேடுறதுக்குள்ளேயே, அவன் மண்டை மேல அந்த பிரெடேட்டர் கன்ன வச்சுட்டு நிக்குது. அவ்வளோதான். அந்த இடத்துலயே அவனோட கதை கொடூரமா முடிஞ்சு போயிடுது. இந்த சைடு நம்ம டில்லியனு அந்த பிரெடேட்டர் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அப்போ அங்க மேக்கு கொடூரமா செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இன்னும் அலர்ட் ஆயிடுறான். ஆனாலுமே அந்த பிரெடேட்டர் அங்க வந்து அவனோட ஒரு கையவே வெட்டி விட்டுது. ஒரு கை போனா என்ன, இன்னொரு கை இருக்கேன்னு சொல்லி அந்த கையில கன்ன வச்சு ஷூட் பண்ண பார்க்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துல அவன கொடூரமா சாகடிச்சிடுது. இவங்கள போட்டு தள்ளிட்டு இப்போ நம்ம ஹீரோவ நோக்கி அது வந்துட்டுருக்கு. இத பார்த்த பில்லியும், "நான் இத சமாளிச்சுக்கிறேன். நீங்க போங்க." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவையும், அந்த பொண்ணு, அடிபட்டவன், இவங்க 3 பேருமே அனுப்பி வச்சுடுறான். இவனும் மரத்துக்கு மேல நின்னுட்டு கத்திய வச்சு அவனோட உடம்பையே கிழிச்சுக்கிறான். அந்த இடத்துக்கு அந்த பிரெடேட்டரும் வருதுங்க. ஸோ வந்தது அந்த இடத்துல அவன போட்டு தள்ளிடுச்சு போல. அவன் கத்துற சத்தம் நம்ம ஹீரோ வரைக்கும் கேட்குது. அவன போட்டு தள்ளிட்டு, இப்போ நம்ம ஹீரோ அந்த அடிபட்டவன தூக்கிட்டு போயிட்டு இருந்தான்ல, அந்த அடிபட்டவனையே ஷூட் பண்ணி தள்ளிடுது. அவன் அந்த இடத்துலயே செத்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவும் அத ஷூட் பண்ணலான்னு போகும்போது, அவனோட கையில ஷூட் பண்ணிடுது. அதுல அடிபட்டு நம்ம ஹீரோ கீழ விழுந்துடுறான். அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு நின்னுட்டுருப்பா. அவகிட்ட, "நீ இங்கேருந்து வேகமா ஓடிரு. ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு போய் தப்பிச்சிரு." அப்படின்னு மாரி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ ரத்தம் சிந்த சிந்த இந்த பக்கம் அப்படியே தவழ்ந்து போயிட்டு இருக்கான். ஷோல்டர் ஃபுல்லா ரத்தம் கொட்டுது. அப்படியே அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்துல போய் விழுந்துடுறான். அந்த பள்ளம் ஒரு ஆறுல போய் நீர்வீழ்ச்சியில போய் தள்ளி விட்டுருது. நீர்வீழ்ச்சியில அவனும் ஸ்விம் பண்ணிட்டு போய் ஒரு கரையோரமா ஒதுங்குறான். அங்க போய் பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லா சேரா இருக்கு. ஆனா, அந்த இடத்துக்கு அந்த பிரெடேட்டரும் சீக்கிரமாவே வந்துருது. ஸோ இத பார்த்தோனே நம்ம ஹீரோ அங்கருந்து ஒரு மரக்கிளைக்கு கீழ போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த நேரம் அவன் உடம்பு ஃபுல்லாவே சேரா தான் இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு வந்த பிரெடேட்டரு அங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பாக்குது. அதோட கண்ணு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா சேரா இருக்கிறனால, நம்ம ஹீரோ அதோட கண்ணுக்கே தெரியலங்க. ஸோ அப்படியே அது அங்கருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுது. இந்த விஷயத்த ஹீரோ நல்லாவே நோட் பண்ணிக்கிறான். நம்ம உயிரோட இருக்கணும் அப்டின்னா, உடம்பு ஃபுல்லா சேர பூசிக்கணும் அப்டின்ற மாரி யோசிக்கிறான். அப்போ அந்த பிரெடேட்டர் இவன தேடிட்டு ரொம்ப தூரமா போயிடுச்சு. இந்த நேரத்த யூஸ் பண்ணிட்டு அவன் இடத்த சுத்தியுமே நெறைய ட்ராப்ப செட் பண்றான். அந்த மரக்கட்டையில நெறைய ஷார்ப்பான ஆரோ மாரி பண்ணி, அத அந்த பிரெடேட்டர் மேல விழுகுற மாரி வச்சுடுறான். இன்னொரு சைடு அந்த பிரெடேட்டர விட 5 மடங்கு அதிகமான வெயிட் உள்ள ஒரு மரக்கட்டைய மரத்துக்கு மேல ஏத்துறான். அது இங்க வந்து கால் வச்சது அப்டின்னா, அந்த மரக்கட்ட அது மேல விழுந்து அத நசுக்கிரும். அந்த மாரியான ஒரு ட்ராப்ப செட் பண்ணிடுறான். எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு, அந்த இடத்துல நெருப்ப பத்த வச்சுட்டு, இப்போ அவன் கத்துறான். அந்த சவுண்ட கேட்டு அது இங்க வரும்ல. ஸோ அதுக்காக தான் அவன் கத்திட்டு ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறான். அதுவும் அந்த இடத்துக்கு வருது. இங்க நெருப்பு எரியத பார்த்துட்டு, இங்க யாரோ இருக்காங்க அப்டின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணுது. அப்ப ஹீரோ சரியான நேரத்துல அவன் அவன் ரெடி பண்ணி வச்ச வில்ல வச்சு அந்த பிரெடேட்டரோட முதுகுலயே ஒரு அம்ப சொருவி விட்டுறான். அதுவும் நம்ம ஹீரோ இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு அவன ஷூட் பண்ணிடுது. அந்த ஷூட் பண்ணதுல நம்ம ஹீரோக்கு அடிபட்டு கீழ விழுந்துடுறான்.
கீழ விழுந்தவன் அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அந்த பக்கமா போகும்போது ஒரு இடத்துல விழுந்துடுறான். பார்த்தா அது தண்ணியா இருக்கு. அந்த தண்ணீல விழுந்தோனே எந்திச்சு வரும்போது அவன் உடம்புல இருக்க சகதி எல்லாமே மறைஞ்சிடுது. அவ்வளதான். இதுக்கப்புறம் பிரெடேட்டருக்கு இவன் கண்ல தெரிவான். ஸோ, அதனால அது அங்க வந்து அவன அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்குது. இவன் கிட்ட இப்போ ஆயுதம் இல்ல அப்படின்றது தெரிஞ்ச உடனே, அதுவும் அதுகிட்ட இருக்கிற ஆயுதம் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு, அதோட மாஸ்க் அவுக்குது பாருங்க. அப்போதான் அதோட உண்மையான முகத்த காட்டுறாங்க. ஸோ, இப்போ அது ஒத்தைக்கு ஒத்த நம்ம ஹீரோ கூட சண்டை போட வருது. கொடூரமா கத்த வேற செய்யுது. இத மட்டும் நம்ம இப்படியே விட்டோம்னா, மனுஷன் இனத்தையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அத போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா, அது அடிச்ச ஒரே அடியில நம்ம ஹீரோ ரத்தம் வாந்தி எடுத்துட்டு, கீழ விழுந்து தவழ்ந்து போயிட்டுருக்கான். அப்படியே தவழ்ந்து அவன் ட்ராப் வச்சிருப்பான்ல, அந்த இடத்துக்கு போய் உட்காந்துர்றான். இப்போ அந்த பிரெடேட்டர பார்த்து, "நீ தான் தைரியமான ஆளாச்சே, வந்து என்ன கொல்லு" அப்படின்ற மாரி சவால் விடுறான். ஏன்னா, அது இவன் கிட்ட வரணும் அப்படின்னா, அந்த ட்ராப்ப தாண்டி தான் வரணும். ஸோ, அது மாட்டிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு தான் அவன் சொல்லியிருக்கான். ஆனா, அது உஷாரா அந்த ட்ராப் இருக்கிறத பார்த்துட்டு, இன்னொரு வழியா இந்த பக்கம் வந்துடுது. இத பார்த்தோனே நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுது. "அட பாவி!" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான். ஆனா, அந்த பிரெடேட்டர் ஒரு ட்ராப்ப மட்டும் தான் பார்த்துருக்கும். இன்னொரு ட்ராப்ப நீ பார்க்கலையே அப்டின்ற மாரி அந்த ட்ராப்ப தட்டி விட்டுர்றான். அப்போ மேல இருக்கிற பெரிய மரக்கட்ட அந்த பிரெடேட்டர் மேல வந்து நசுக்கி விட்டுருது. அவ்வளோதான். இதோட உன் கதை முடிஞ்சுடா அப்டின்ட்டு நம்ம ஹீரோ அந்த மரத்தோட சாஞ்சு உட்கார்றான் பாருங்க. அப்போ அந்த பிரெடேட்டர் அசையிற சத்தம் கேட்குது. என்ன ஆச்சு? அத கல்லாலேயே நசுக்கி கொன்றுடலான்னு சொல்லி போறான் பாருங்க. அப்போ அது அவன பார்த்து சிரிக்குது. என்ன சாக போற நேரத்துல என்ன சிரிப்பு? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ அப்பதான் பார்க்குறான். அது கையில பாம்ப செட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடாதுடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த காடே சுக்கு நூறா வெடிச்சு சிதறுது. இந்த பெரிய வெடிப்ப பார்த்துட்டு அந்த ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருந்த அந்த பொண்ணு, அந்த டிரைவர் அந்த பக்கமா வராங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துலருந்து பொழச்சு நின்னுட்டு இருக்கான். அவனையும் அந்த ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த இடத்துலயே இந்த படமும் முடியுது. இந்த படத்த நெறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு மூவின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு லேட்டஸ்ட்டா இப்போ பிரெடேட்டர் பேட்லேண்டுன்னு சொல்லி ஒரு படம் வரப்போது. ஸோ அதுக்காக தான் இந்த மூவிய நான் முக்கியமா பண்ணேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில வந்து சந்திக்கிறேன். டில் தென் சைனிங் ஆஃப்.